சஞ்சய், நான் கொஞ்சம் வெளியில போறேன். ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுவேன். சக்தி, 2 ஹவர்ஸா? என்ன சக்தி சொல்ற? ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தானே, அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? ஐயோ சக்தி, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. இத பார், இப்ப நீ இதே வீட்டுல வேற ஏதோ ரூம்ல இருந்த, நான் இந்த ரூம்ல இருந்தேன். நான் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நீ என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப நீ இங்கிருந்து எங்கேயோ போறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு என்ன அறியாமலே டென்ஷன் ஆகுது சக்தி. இந்த பார், நான் என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன். நீ சீக்கிரமா வந்துடல சக்தி. நான் சீக்கிரமாவே வர ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் ஒரு 3 o'clock வந்துடுறேன். சரி சக்தி, ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, நீ எப்பவுமே என் கூட இருப்பியா? என்ன சக்தி? நான் இப்பவே உங்க கூட தானே இருக்கேன். தேங்க்ஸ் சக்தி. வரேன். சரி. அர்க்கானே, அத்தை, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க. உட்காருமா. இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுறியாமே? இல்லையே. இல்லாமதான் உன் அம்மா அப்படி புலம்புறாளா? அவங்களுக்கு என்ன வேலை? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு. எவ்வளவு முக்கியமா நான் பேசிட்டு இருக்கேன், அசால்ட்டா பதில் சொல்ற. அத்தை, எந்திரி மேல, எந்திரி. அண்ணாச்சி மேல இருக்கிற விசுவாசம் இன்னும் போகலையா? இவ்வளவு வருஷமா விசுவாசமா இருந்துதான் அந்த ஆள் உங்களை நடு ரோட்ல நிக்க வச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? அத்தை, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன திட்ட? பேசாத. பெத்தவன் கூட பார்க்காம உன் அம்மாவை அந்த மிரட்டி இருக்க. எங்களுக்கு தெரியும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். இனிமே உங்க அம்மா பேச்சை கேட்டு நட. அந்த சக்தி பேச்சை கேட்டு ஆடுற வேலையெல்லாம் விட்டுடு. அவ இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு போயிடுவா. கடைசி வரைக்கும் உனக்கு இந்த வீடுதான் கதி, புரியுதா? சரிங்க. போ உள்ள போடே. நான் யார் கூட இருக்கமா? சக்தி கூட கூடமா? ஏன் சக்தி கூடமா?
என்னென்ன டல்லா இருக்கீங்க? ஏண்ணே 10 மணிக்கு குடோனுக்கு வரேன்னு சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நீங்கள் வரவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு குடோனை க்ளோஸ் பண்ணிட்டு லைனுக்கு கிளம்பலான்னு கிளம்பி வந்தால் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. அது புறப்பட்டு வர நேரத்தில் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன அம்மா வழியா? இல்லடா, சக்தியால. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? அண்ணி ஆலியா, அவங்களால என்னென்ன பிரச்சனை? நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையானே. என்ன பண்ணாங்க? அந்த சஞ்சய் பையல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. என்னென்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் இங்கதான் இருப்பான். ஐயோ, அந்த லூசு பையன் சஞ்சயா சொல்றீங்க? ஆமாண்டா, அதே சஞ்சய் தான் சொல்றேன். என்னால நம்பவே முடியலண்ணே. அவன் ஜெயில தானே இருந்தான். ஆமாண்டா, இவ போய் கேஸ வாபஸ் வாங்கி வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. ஏன்? எதேச்சியா சஞ்சயோட அம்மாவை சக்தி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திருக்கா. அவங்க சக்தி கிட்ட அழுது புலம்புனாங்களாம். அதோட சஞ்சய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதாவும் சக்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதும் சக்தி பரிதாபப்பட்டு சஞ்சயை ரிலீஸ் பண்ண வச்சுட்டா. அப்ப அவன் உண்மையிலேயே லூசா? அதான பார்த்தேன். அதாண்ட பிரச்சனையே. அவனே ஒரு கிறுக்கு பைய. அவனை போய் நம்ம வீட்டுல தங்க வச்சா எப்படி சேஃபா இருக்கும்? ஏற்கனவே அவ சக்தியை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ணியே இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க, நீங்க தடுத்து பார்க்க வேண்டியது தானே? என்கிட்டதான் அவ கேட்கவே இல்லையடா. அப்படியே கேட்டிருந்தாலும் எந்த உரிமையில நான் அவளை தடுக்கிறது? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுண்ணே. ஸ்டேஷன்ல இருந்தவனை பரிதாபப்பட்டு கேஸ வாபஸ் பண்ணது வரைக்கும் ஓகே. அவ வீட்டுக்கு அனுப்பிட்டு எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க? அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர் ஊர்ல இல்லையா? அவர் வர வரைக்கும் இவன் அடங்கி இருக்கணும்னா அது சக்தி கூட இருந்தாதான் முடியுமா? இல்லைன்னா மென்டலி எஃபெக்ட் ஆகி யாரையாவது ஏதாவது பண்ணிடுவானா? அதனால தான்டா. ஓஹோ, அப்ப அண்ணி சொன்னா கேட்டுக்குவான். உட்காருன்னா உட்கார்றா, எழுந்துருன்னா எழுந்துடுறா. அப்படியா? அந்த அளவுக்கு லவ் பண்றானா? சாரிண்ணே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒருத்திய காதலிச்சு கிடைக்கலன்னு அவன் மென்டல் ஆவறானா எந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவன் விரும்பி இருக்கான்னு நினைச்சு பார்த்தேன். அதுக்கு பேரு காதல் இல்லடா, லூசுத்தனம். ஏன் முன்னாடியே அவன் ஏன் சக்தின்னு சொல்லும்போது என் மனசு என்ன பாடுபடும்? அண்ணே, உங்க மனசு எவ்வளவு பாடுபடணும்னு எனக்கு புரியுது. அதுக்காக அண்ணி இப்படி வேணும்னு பண்ண மாட்டாங்க. பொதுவாக அவங்களுக்கு கொஞ்சம் இறக்க குணம். அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிருப்பாங்களே தவிர வேற எந்த எண்ணத்திலும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கண்ணே. அது எனக்கும் தெரியுது. அதுக்காக நான் நேசிக்கிற ஒரு பொண்ண என் முன்னாடி இன்னொருத்த சொந்தம் கொண்டாடினா என் மனசு வலிக்காதா? என் மனசு தானே வலிக்குது. சரிண்ணே, அக்காவோட அம்மா அப்பா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? நீ வேற. எங்க மாமா சக்தியை விட ஆர்வமா இருக்காரு. சக்தி அவன் இங்கே இருக்கட்டும்னு சொன்னதும் அவங்க அம்மா வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க்னு கேட்டாங்க. ஆனா அதுக்கு எங்க மாமா தான் பரவாயில்ல இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. சுத்தம். சரிண்ணே, வேலையெல்லாம் முடிச்ச உடனே நானும் அவனை வந்து பார்க்குறேன். நீங்க மனசு தளர விடாதீங்கண்ணே.
சக்தி சக்தி வரல சக்தி சக்தி அர்காணி சக்தி எங்க சக்தின்னு வரலையே அது வந்துருவாங்கங்க. வந்துருவல்ல ஆ, வந்துருவாங்க. சமையல்லாம் நல்லா பண்ணுவியா அர்காணி ஆ, பண்ணுவாங்க. என்ன சமைக்கிற ரசம் வச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா அது சக்தி போய் 2 மணி நேரம் 30 நிமிஷம் 15 செகண்ட் ஆயிடுச்சு. இன்னும் காணோம் அர்காணி. ஓ அப்படியா? இன்னும் வந்திருக்கணும்ல. ஆமா ஆமா வந்திருக்கணும். 2 மணி நேரம் தான் சொன்னா அர்காணி அவ. சரி நீ சமையல் பார். சரிங்க. அப்பா சக்தி சக்தி சொல்லிட்டு சக்தி வரல. 2 மணி நேரம் சக்தி எங்க போற? என் சக்தி அர்காணி சக்தி இன்னும் காணோம். அவ போய் 3 மணி நேரம் ஆச்சு. வந்துருவாங்கங்க. இல்ல அவ்வளவு ஆளு காணுமே. இருங்கங்க, இதெல்லாம் வேலையா இருப்பாங்க. வந்துருவாங்கங்க. வந்துருவல்ல வந்துருவாங்க. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. குடிக்கவும் தண்ணி எடுத்துட்டு வா. சக்தி 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 ஐயோ, உள்ள போறதுக்கும் பயமா இருக்கு.
சரி தைரியமா போய் பேசுவோம். சக்தி சக்தி யாரு நீ சக்தி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சக்திங்க இல்லையே, ஏன் சக்தி உங்களுக்கு என்னங்க பண்ணுது? ஏன் இப்படி இருக்கீங்க? போ போ நீ போயிடு நீ போயிடு. இல்லங்க, அக்கா வர வரைக்கும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். இல்ல இருக்கா நீ இந்த போயிடு போயிடு போ போ இல்லங்க போயிடு போ. சொன்னா கேளுங்களேங்க. என்ன ஐயோ இங்க போயிடு போ 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 சொல்றேன் போ போ. அம்மா பயமா இருக்கு. அம்மா. ஹலோ அக்கா, அர்க்காணி, அக்கா எங்கக்கா இருக்கீங்க? என்ன என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, நான் சஞ்சயோட ரூமுக்கு வெளில தான்க்கா இருக்கேன். சரி, ஏதாவது பேச்சுவார்த்தை கொடுத்துட்டே நான் வந்துடுறேன். அக்கா, சஞ்சய் ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காருக்கா. பார்க்கவே பயமா இருக்குக்கா. என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காருக்கா. என்னையும் நீங்க வராத அப்போ அப்போ அப்படின்னு கத்துறாருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. சரி சரி சும்மா இரு. சஞ்சய் கிட்ட போன கொடு. சரிக்கா. என் சக்தி காணோம். என் சக்தி சக்திங்க சஞ்சய், 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 சக்தி 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 என்ன பண்றீங்க நீங்க? நான் இங்கதான் ரூம்ல தான் இருக்கேன். சக்தி நீ எங்க இருக்க? நான் வந்துட்டே இருக்கேன். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகேயா? ஓகே சக்தி, சீக்கிரம் வா. நான் வர வரைக்கும் behave yourself. Do you understand that? அர்க்கான் கிட்ட போனை கொடுங்க. கொடுங்க. அக்கா கொஞ்சம் வெளில வா. இது வரேன்க்கா. அர்க்காணி, நான் வர வரைக்கும் ரூமுக்கு வெளில இருந்தபடியாவே சஞ்சய் பாத்துக்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. பயப்படாத. ஓகே, நான் வந்துடுறேன். சரிக்கா. அம்மா, ம்? என்னப்பா? எனக்கு மனசே சரியில்லைம்மா. அடுத்தடுத்து நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வெளியில் போய் யாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு தைரியமும் வரல. அதான் நாளைக்கு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு வரலான்னு இருக்கேன். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். உன் மனசுக்கு அதுதான் நல்லதுன்னு பட்டா அப்படியே செய்ப்பா. ம், சரிம்மா. என்னக்கா ராஜோரம் எங்க போறேன்னு சொல்றான்? மனசு சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு அவன் மாமனார் வீட்டுல தங்கி இருந்துட்டு வரேன்னு சொல்றான். அதுவும் நல்லது தானே. நானும் சரின்னு சொல்லிட்டேன். பாவம், அவன் இங்க இருந்தா வெளியில போக முடியாம எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் நானும் போயிட்டு வாப்பான்னு சொன்னேன். சரிக்கா. தரபாண்டி, நாங்க 2 பேரும் உங்க அண்ணியோட ஊருக்கு போயிட்டு வரோம். சரிண்ணா. மா, நாங்க கிளம்புறோம்மா. ராஜதுரை, ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. ம். சின்ன பொண்ணு, அத்தை, எங்க வம்சத்தோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்க. பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா. சரிங்க அத்தை. ராஜதுரை,
சின்ன பொண்ணு அடிக்கடி டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போப்பா. கண்டிப்பாமா. போலாமா? போயிட்டு வராது. வரேன்ப்பா. வரமா? நான் வரேம்மா. உடம்பு பாத்துக்கோமா. சரி வரேம்மா. போயிட்டு வரேன் தம்பி. சரி நீ போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா.